ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி தாங்க பார்க்க போகிறோம். கேசரியில் என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்களா? ஆமாங்க, கோதுமை ரவையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேசரி பண்ண போகிறோம். நான் ஒரு உலக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் உலக்கில் ஒரு உலக்கு, சின்ன உலக்கில். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, இந்த நெய்யில் நம்ம இந்த ரவையை வந்து நல்லா, அதாவது சிம்ல தான் இருக்கணும், பட் கலர் லேசாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு அந்த ரவை சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து வாசமும் நல்லாயிருக்கும், அந்த கேசரி கடைசியாக கலரும் வந்து நமக்கு சக்கரை பொங்கல் கலர்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் வந்து அதே எடுத்த உலக்கில் 3 உலக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா அந்த பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கு அப்புறமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ரவையை போடணும். ஸோ 3 டம்ளர் நம்ம இப்போது தண்ணி எடுத்திருக்கோம், 1 டம்ளர் ரவைக்கு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து இந்த கோதுமை உப்புமாவுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதே தாங்க. இன்னும் கொஞ்சம் பாயசத்துக்கெல்லாம் உடைச்சது ஒன்று இருக்கும், அது கிடையாது. கோதுமை உப்புமாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரவை தான். ஸோ இந்த ரவையை நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் மூடி ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட இது வேகுங்க. 5 to 7 மினிட்ஸ். இதை வந்து நம்ம அது ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு இது வெந்து கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ரவா கேசரிக்கு வந்து சுகரும் வெல்லமும் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வெல்லம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் மட்டுமேனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு நான் சுகர் கம்மியாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதே உலக்கில் 1/4 உலக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 1/2 உலக்கு சுகர் சேர்த்துக்குங்க. 1 உலக்கு வெல்லத்துக்கு பொதுவாக நீங்கள் 1/4 உலக்கு வெல்லம் போட்டுக்குங்க. நான் வந்து 1/4 உலக்கு சுகர், 1 உலக்கு வெல்லம் போட்டிருக்கேன். எனக்கு இது வந்து கரெக்டான ஒரு இனிப்பு இருந்தது. எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும், அதனால தான் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து லைட்டாக கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 3 ஏலக்காயை நச்சு இதிலையே சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சு அந்த கோதுமை ரவை கூட சேர்ந்து வரணும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் அதிலேயே ஏலக்காயும் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன பிஞ்சு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது அந்த கோயில் டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக. இல்லைன்னா விட்டுடுங்க, ஒரு பிஞ்சு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட நான் கலருக்கு இதில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. குங்குமப்பூ என்கிட்ட இருந்ததுனால நான் அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கலர் லேசாக தண்ணியில் கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இல்லை கோதுமை ரவை கலரே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் கலர் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இதையும் போட்டு நம்ம திருப்பி மூடி வச்சு இதை ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட விட்டுறலாம். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு எல்லாமே அந்த இனிப்பு ஃப்ளேவர் எல்லாம் அந்த ரவையில் சேர்ந்து இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இப்பையிலிருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கிளறி கொடுத்துட்டே இருக்க போகிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் விட்டோம், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து கல்யாணக்கார வீட்டில் கேசரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக அதை ஊற்றி கிளறுவாங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். நான் நெய்யில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடைசியாக நெய்யை குறைச்சிட்டு ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு முந்திரி வறுத்து நம்ம போட போகிறோம். நான் இந்த சைடு ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுட்டு அதில் முந்திரி நான் உடச்சி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறீங்கனாலும் போட்டுங்க. முந்திரியை சிம்லையே நம்ம நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி, நான் அந்த ட்ரை கிரேப்ஸ் போடலை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அதை நம்ம இந்த கேசரியிலே எடுத்து ஊற்றிடலாம். ஸோ இதை ஊற்றினதுக்கப்புறம் நான் இனிமேல் நெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்து முந்திரி எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நெய்யும் பரவுனதுக்கப்புறம் திரும்பவும் இதை மூடி வச்சு, இதில் ஒரே இது என்னன்னா, அப்பப்போ நம்ம இந்த ரவையை வந்து மூடி வச்சு நல்லா மசிச்சு வேக வச்சோம்னா சக்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த கேசரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ திருப்பி மூடி வச்சு ஒரு 3 to 5 நிமிஷமே நீங்கள் சிம்மில் அப்படியே விட்டுறலாம். திரும்ப திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ரவா கேசரி ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாமிக்கு திடீர்னு படையல் பண்ணுறதுக்கு நம்ம கேசரி ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுவோம்ல, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா அது சக்கரை பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும். கெஸ்ட்டு வந்தாங்கன்னாலுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இதை செய்து கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை எடுக்கும் போதே பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு. இந்த சூப்பரான இந்த கோதுமை கேசரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.